Hello friends, இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்னா ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வச்சு அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட செல் பண்ணுறதுக்கு பேர் தான். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸ்டு டெனர், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி எதுவுமே இல்லை. இதில் ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் கிட்ட நம்ம வாங்க முடியும். எஃப்டியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குறிப்பிட்ட டெனரில் குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வாங்க முடியும். போட்ட அமௌண்ட்டை டெனர் முடியறதுக்கு முன்னாடி நாம் எடுத்தால் பேங்க்குக்கு பெனால்ட்டி கட்டணும். ரிஸ்க்கு இதில் அந்தளவுக்கு இல்லை. பாண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் ஆர் கம்பெனி அவங்க ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண பீப்புள்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட லோன் வாங்குறது. இதில் இன்வெஸ்ட் பண்ண பர்டிகுலர் அமௌண்ட் பர்டிகுலர் டெனரில் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம கைக்கு கிடைக்கும். நம்ம வேணும்னாலும் நடுவுலையே மார்க்கெட் ப்ரைஸுக்கு செல் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற பாண்ட்ஸை பொறுத்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவலி இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். எஃப்டியோட கம்பேர் பண்ணால் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணால் இது ரிஸ்க்கு கம்மி தான். நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். முன்னாடி பார்த்த 3 இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸும் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சிங்கிள் எஃப்டி, சிங்கிள் பாண்ட், சிங்கிள் கம்பெனியோட ஷேர் இப்படி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இல்லை. இதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், கோல்டு இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார். அது மூலமாக வர ரிட்டர்ன்ஸை நம்ம கேபிட்டலோட நாம் எடுத்துக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு டிமேட் அக்கௌண்ட்லேயே கிடைக்கும், நாமளே வாங்கிக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பர்டிகுலர் டெனர் எதுவும் கிடையாது. நம்ம வேணுங்கிறப்ப பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்னா பேசிக்காக ஒரு புரோக்கர் இருப்பாங்க. அவங்க லேண்டு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அசட்டு, பில்டிங்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணுவாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டு தேவை. ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டன் மெட்டல்ஸும் உங்களுக்கு தெரியும். அதாவது சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி. கோல்டில் ஃபிசிக்கல் கோல்டு, கோல்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், இன்ஃப்ளேஷன்ஸ்னால மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ்க்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் கோல்டில் மட்டும் அந்தளவுக்கு உடனே ரிஸ்க் வராது. அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் கோல்டு மேலே வச்சுருக்கிற ஹோப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.